ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜிகேக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுக்காக சந்தோஷ் மணி அகாடமியிலேருந்து இந்த புக் வாங்கியிருக்கேன். இந்த புக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 560 தான். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாலிட்டியில் வந்து ஹெட்டிங்ஸ் தனித்தனியாக ஒவ்வொரு இதுவும் கொடுத்தா அது சம்மந்தமாக உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் 2013 என்ன 14 என்ன இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு இயர் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழக வரலாறுனா அதை பற்றினது, தமிழ்நாடு நிர்வாகம், இந்திய பொருளாதாரத்துக்கு, அதுக்கடுத்து இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், ஐஎன்எம், ஜாகிரஃபி, இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து சயின்ஸ்க்குரியது மட்டும் இதில் இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸில் வந்து நம்ம பார்த்தோன்னா ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தோன்னா சயின்ஸில் வந்து குரூப் 4க்கு 5 கொஸ்டின், குரூப் 2க்கு 5 கொஸ்டின் தான் வருது. ஸோ அதனால் 5 கொஸ்டின்ங்கிறப்ப நம்ம அதை வந்து இம்பார்ட்டண்டான இந்த பாக்ஸ் டாபிக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நான் அதை படிப்பேன். ஸோ மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஜிகேயில் இருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அது தவிர உங்களுக்கு திரும்ப இந்த சிலபஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஜிகேயோட சிலபஸ் டாபிக்ஸு அந்த பிரிண்ட் அவுட் அதில் இருக்குது. பேப்பர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து குறித்து வச்சு படிச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த உங்களுக்கு இதுக்கு தனியாகவே ஜிகேக்குன்னு ஆன்சர் கீக்குன்னு தனி புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் கீ தனி இதாக இருக்குங்கிறப்ப நம்ம வந்து டெஸ்ட் மாதிரி நம்மளாம் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு கூட அடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் கீ புக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதோட சேர்த்து. ப்ளஸ் இதோட சேர்த்து ஒரு பென்னும் கொடுத்துருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ இந்த புக்கு படித்தாலே எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தாலே நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரூப் 4ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சம்மந்தமாக அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி வருது. அதுவும் நமக்கே இந்த மாதிரி கேள்விலாம் இருக்கான்னு கூட தெரில. அந்த மாதிரிலாம் நிறையா இது கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை எல்லாருமே வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.